ப்ரீவியஸ் வீடியோ செஷன்ல நம்ம பார்ட்டிகுலேட் பொல்யூட்டன் பத்தி பார்த்தோம். அதோட டைப்ஸ், அது எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணுதுன்றது பார்த்தோம். ஸோ இப்போ அது ஹெல்த் எப்படி நமக்கு அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றது பார்க்கலாம். ஸோ டஸ்ட், மிஸ்ட், ஃபியூம்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஏர்போன். ஸோ ஏர்போன் பார்ட்டிகல்ஸ் நம்ம ஏர்ல மிக்ஸ் ஆகக்கூடிய பார்ட்டிகல்ஸ். இது வந்து ஹியூமன் ஹெல்த்துக்கு ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்ட்டிகுலேட் பொல்யூட்டன்ட் வந்து 5 மைக்ரான்ஸ், ஸோ பிக்கர் தென் 5 மைக்ரான்ஸ். அதனால வந்து நம்மளுடைய நேசல் பேசேஜ்ல வந்து நம்ம நேசல்ஸ் தான் வந்து என்னது, நம்ம மூச்சு விடும்போது அது ஈஸியா நம்மளோட இந்த மூச்சு குழா இருக்கு இல்லையா, அதுல போயிட்டு ஈஸியா செட்டில் ஆயிடும். ஓகே, அது மட்டும் இல்லாம நம்ம லங்ஸ்ல அது சீக்கிரமா அது அஃபெக்ட் பண்ணிடும், சீக்கிரம் அதை ரீச் ஆயிடும் நம்மளுடைய லங்ஸ்க்கு. அதனாலதான் நமக்கு வந்து அலர்ஜிலாம் வருது. ஓகே, ஸோ ஸ்கேரிங் ஆர் ஃபைப்ரோசிஸ் ஃப்ரம் லங் லைனிங். ஸோ லங்ஸ்க்குள்ள அந்த மாதிரி எஃபெக்ட் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அது என்ன பண்ணுதுன்னா, தே வில் இரிட்டேட் த லங்ஸ் அண்ட் காசஸ் கேன்சர் அண்ட் ஆல்சோ ஆஸ்துமா கூட இதனால வரதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே, ஸோ அந்த டிசீஸ் இதுலேருந்து வரக்கூடிய டிசீஸ் பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா நிமோகோனியோசிஸ். நிமோகோனியோசிஸ். ஸோ கோல் மைனஸ், ஸோ கோல் எடுக்கிறாங்க இல்லையா, ஸோ கோல்ன்றது என்னன்னா நிலக்கரி சுரங்கம்லாம் இருக்கு இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா they will suffer from black lung disease. Okay, அதே மாதிரி டெக்ஸ்டைல் ஒர்க் பண்றவங்களுக்கு white lung disease வரும், right? So lead particulates affect children's brain, interfere maturation of RBCs, and even that will cause cancer. And then particulates in the atmospheric reduces visibility by scattering and absorption of sunlight. It dangerous for aircraft and then motor vehicles. And also this particulate will provide nuclei for cloud formation and increase in fog and rain. Okay, so this particulate deposit on plant leaves, and also they will hinder the intake of carbon dioxide from the air. அது வந்து நம்ம photosynthesis கூட affect பண்ணுது. So now we'll move on to the techniques to reduce particulate pollutant. So particulate pollutant எப்படிலாம் நம்ம reduce பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the particulates from air that can be removed by using electrostatic precipitators. So electrostatic precipitator மூலமா நம்ம ஏர்ல இருந்து நம்ம அதை ரிமூவ் பண்ணிடலாம். இல்லைன்னா வந்து கிராவிட்டி செட்டிலிங் சேம்பர்ஸ்ன்னு ஒன்று இருக்கு, அது மூலமா நம்ம ஏர்ல இருக்கக்கூடிய பார்ட்டிகிள்ஸை நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். தென் வெட் ஸ்க்ரப்பர் ஆர் பை சைக்ளோன் கலெக்டர்ஸ். ஸோ இது மூலமா நம்ம ஏர்ல இருக்கக்கூடிய அந்த ஃபைன் பார்ட்டிகிள், அதுதான் பார்ட்டிகுலேட் பொல்யூட்டன், அதெல்லாம் நம்ம ஈஸியா செப்பரேட் பண்ணி அதை ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இந்த டெக்னிக்லாம் எதை பேஸ் பண்ணிருக்குன்னா, வாஷிங் அவே ஆர் செட்டிலிங் த பார்ட்டிகுலேட். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்மோக். ஸ்மோக் எடுத்தோம்னா இட்ஸ் எ காம்பினேஷன் ஆஃப் ஸ்மோக் அண்ட் தென் ஃபாக். ஸ்மோக்கும் ஃபாகும் சேர்ந்ததான் நமக்கு ஸ்மோக் அப்படி கிடைக்குது. ஸோ இது ஆக்சுவலா எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னா, that will form in a droplet form. Okay, and also they will retain in our air. Okay, and also it is a chemical mixture that forms ஒரு brownish yellow color form ஆகுது urban cities-ல. So smog வந்து பார்த்தீங்கன்னா mainly consist of ground level ozone, oxides of nitrogen, volatile organic compounds, and SO2, acidic aerosols and gases, and then particulate matter. So smog ஓட types வந்து பார்த்தீங்கன்னா classical smog, photochemical smog. Classical smog அப்படின்றது என்னன்னா, it is caused by coal, smoke and then fog. Photochemical smog means it is caused by photochemical oxidant, right? So classical smog பத்தி first பார்க்கலாம். Classical smog அப்படின்றது லண்டன்ல இந்த இயர் 1952 டிசம்பர் மந்த் அப்பதான் வந்து அதை அப்சர்வ் பண்ணிருக்காங்க. அதனால அது பேர் லண்டன் ஸ்மோக். ஸ்மாக் அப்படின்றது என்னது, ஸ்மோக்கும் ஃபாகும் சேர்ந்தது இல்லையா. ஸோ நமக்கு ஆல்ரெடி தெரியும் ஸ்மோக்ன்றது எப்படி இருக்கும் அப்படின்னு. ஸோ அது புகை, ஆனா அது எப்படி இருக்கும், அதுல சாலிட் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஆனா வந்து ஃபாக் மீன்ஸ் அதுக்கு எப்படி சொல்லலாம், ஃபார் எக்ஸாம்பிள் அப்படின்னா நல்ல டைனி வாட்டர் ட்ராப்லெட்ஸா இருக்கும். ஓகே, ஸோ அந்த டைனி வாட்டர் ட்ராப்லெட்ஸ் லிக்விடா இருக்கலாம், இல்லைன்னா சாலிட். ஸோ சாலிட் தான் என்னது, ஐஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி பவுடரியா இருக்கும் ஐஸ், அது வந்து ஏர்ல மிக்ஸ் ஆயிருக்கும். ஓகே, ஸோ வாட்டர் ட்ராப்லெட் ஏர்ல மிக்ஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும், அதுதான் வந்து நம்ம ஃபாக் அப்படி சொல்றோம். ஓகே,
Yeah, and also this will leads to cause uh, atmosphere to get cool mid climate. ஸோ இது வந்து 1952 அப்போ லண்டன்ல ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணியிருக்காங்க. அதை வந்து நல்லா ஹியூமிட் அப்படின்றது என்னன்னா நல்லா அந்த கிளைமேட் ஈரப்பதத்தோட இருக்குது. ஸோ லார்ஜ் சிட்டிஸ்ல இந்த மாதிரியான ஸ்மாகை நம்ம பார்க்கலாம், ரைட்? ஸோ ஸ்மாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் SO2 அண்ட் தென் SO3, சல்ஃபர் டை ஆக்சைடு அண்ட் தென் சல்ஃபர் ட்ரை ஆக்சைடு அண்ட் ஆல்சோ ஹியூமிடிட்டி. இதோட மிக்சர் அதுல இருக்கும். தென் இந்த மார்னிங் தான் இது ஜென்ரலா நம்ம பார்க்க முடியும். It becomes worse when the sun rises. Okay, and it is mainly due to the induced oxidation of sulfur dioxide to sulfur trioxide. So that will get reacts with water, yielding sulfuric acid aerosol. So chemically it is reducing in nature because of high concentration of sulfur dioxide, and so it also called as reducing smog. The other name of this classical smog is London smog or else reducing smog. So how it affects? So in the classical smog என்னென்ன affect பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, so it is responsible for acid rain. Acid rain வரதுக்கு ஒரு காரணம் this classical smog. So smog வந்து பார்த்தீங்கன்னா poor visibility, and then it affects air, road transport. Okay, so bronchial irritation, உங்களுடைய bronchitis, lungsல இருக்கு இல்லையா, bronchitis affect பண்ணும். Now comes a photochemical smog or Los Angeles smog. So Los Angelesல தான் வந்து இந்த photochemical smog observe பண்ணிருக்காங்க in the year 1950. So classical smog takes place by the year 1952. This photochemical smog takes place by the year 1950. This will occurs in warm, dry, and then sunny climate. Actually, this is a combination of smoke, dust, fog with air pollutant like oxides of nitrogen, hydrocarbon in the presence of sunlight. So this will form when the sun shines, becomes worse in the afternoon. See, chemically it is oxidizing in nature because of a high concentration of oxidizing NO2 and then O3. So that it is said to be oxidizing smog. So now comes the effects of photochemical smog. So photochemical smog என்னென்ன affect பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, it is generally because of nitrogen oxide, ozone and then oxidized hydrocarbon like formaldehyde. ஸோ ஹைட்ரோகார்பன் அப்படின்னா என்னன்னு நமக்கு தெரியும், அதுல ஹைட்ரஜன் கார்பனும் இருக்கு அப்படின்னு. ஸோ இந்த இடத்துல ஃபார்மால்டிஹைடு இருக்கு, அண்ட் தென் அக்ரோலின். ஸோ அக்ரோலின் அப்படின்றது என்னது, CH double bond CH CHO, then peroxy acetyl nitrate, that is simply PAN. So peroxy is to acetyl and then nitrate. Photochemical smog causes irritation to eyes, skin and then lungs, increases the chance of asthma. So ozone concentration அதிகமா இருக்குது, and then NO that will cause nose and then throat irritation, chest pain, uncomfortable in breathing. This pan is toxic to plants. It will attack younger leaves. கொழுந்து இலைகளா இருக்கு இல்லையா செடியில, அதெல்லாம் affect பண்ணும். Then it will cause bronzing and glazing of the surface. So surface வந்து என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, also this will cause corrosion of metal, stone, building materials and then painted surfaces. Now we'll see the control, how to control the photochemical smog, right? So this will be controlled by preventing the release of nitrogen oxide. So the nitrogen oxide release வந்து நம்ம குறைச்சிக்கலாம், இல்லைன்னா hydrocarbon release. And then this takes place from the motor vehicles by using catalytic converters in engine. Plantation of certain trees like pines, that is pinus அப்படி இருக்கு இல்லையா அந்த plant, then pyrus, Pyrus vitis and then juniperus. This will cause metabolize the nitrogen dioxide so that we can able to control this photochemical smog.